வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி அலசப் போறோம். பிரபஞ்ச சக்தியின் இரவுன்னு சொல்லப்படுற மகா சிவராத்திரி. வருஷா வருஷம் சிவராத்திரி அன்னைக்கு நைட் ஃபுல்லா முழிச்சிருப்போம். ஆனா அது வெறும் தூங்காம இருக்கிற ஒரு சாதாரண சடங்கு கிடையாது. ஒரு ஆழமான ஆன்மீக விழிப்புணர்வுக்கான பயணம் அது. அது எப்படிங்கிறத இந்த விளக்கத் தொகுப்புல நாம முழுமையா புரிஞ்சுக்க போறோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. மரத்திலிருந்து இலைகளை தெரியாம கீழே போட்டா பல ஜென்மங்களா செஞ்ச கர்ம வினைகளை அப்படியே அழிச்சிட முடியுமா? கேட்கறதுக்கே கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருக்குல்ல. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த பிரபஞ்ச நிகழ்வோட பிரம்மாண்டத்தை நாம சரியா புரிஞ்சுக்கணும். சரி, இந்த நாளுக்கு அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல்? உலகத்தையே மாத்தி அமைச்ச பல பிரம்மாண்டமான புராண நிகழ்வுகள் எல்லாமே இந்த ஒரே இழவுல தான் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. உலகம் அழியாம இருக்க ஈசன் ஆழகால விஷத்தை குடிச்சது, பக்தனுக்காக யமனை சம்ஹாரம் செஞ்சது, கங்கை பூமிக்கு வந்தது, லிங்கோத்பவரா காட்சி கொடுத்தது, அர்த்தநாரீஸ்வரரா மாறினதுன்னு இந்த மாபெரும் நிகழ்வுகள் எல்லாமே நடந்த அந்த உச்சகட்ட சக்தி வாய்ந்த இழவுதான் இந்த மகா சிவராத்திரி. அறியாமல் செய்த பக்தி, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தற்செயலா நடந்த சில வழிபாடுகள் எப்படி மாபெரும் பலனை கொடுத்துச்சுன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். சுஸ்வரன் அப்படிங்கிற ஒரு வேடன் காட்டுல வேட்டையாட போய் அன்னைக்கு அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. சரி, ராத்திரி ஆகிடுச்சுன்னு ஒரு மரத்துல ஏறி உட்காந்து தூக்கம் வராம இருக்க அந்த மரத்த இலைகளை சும்மா பறிச்சு கீழே போடுறான். அதே காட்டுல ஒரு குரங்கு விளையாட்டாவோ இல்ல தூக்கம் வராமலோ மரத்துல இருந்து இலைகளை பறிச்சு கீழே போட்டுட்டே இருக்கு. ஆனா அந்த ரெண்டு பேருக்கும் தாங்கள் உட்கார்ந்திருக்கிறது ஒரு வில்வ மரனும் தங்களுக்கு கீழே இருக்கிறது ஒரு சிவலிங்கம்னும் கொஞ்சமும் தெரியாது. ஆனா இங்கேதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது. அவங்கள அறியாமலேயே 3 மிக உன்னதமான பக்தி செயல்களை அவங்க செஞ்சிட்டாங்க. அது என்ன தெரியுமா? 1, ராத்திரி முழுக்க முழிச்சிருந்தது. 2, அன்னைக்கு நாள் முழுக்க ஒண்ணுமே சாப்பிடாம பட்டினியா இருந்தது. 3, ரொம்ப சிறப்பான வில்வ இலைகளை சிவலிங்கத்துக்கு அர்ப்பணிச்சது. இதுக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. முந்தைய பிறவில எந்த ஒரு ஆன்மீக அறிவும் இல்லாத அந்த சாதாரண வேடனும் காட்டுக்குரங்கும் தங்களை அறியாம செஞ்ச இந்த சிவபூஜையால அடுத்த பிறவில சித்திரபானும் முசுகுந்த சக்கரவர்த்தின்னு மாபெரும் அரசர்களா சிறந்த சிவபக்தர்களா பிறந்தாங்க. எந்த நோக்கமும் இல்லாம செஞ்சதுக்கே இவ்ளோ பெரிய பலன் கிடைச்சிருக்கு பாருங்க. மானின் சத்தியம் மற்றும் உன்னதமான தியாகம், இந்த இரவோட மாபெரும் சக்தியை நிரூபிக்கிற ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு சம்பவம் குருதருண் அப்படிங்கிற இன்னொரு வேடனோட கதையில தான் இருக்கு. அன்னைக்கு சிவராத்திரி இரவோட 4 ஜாமங்கள்லயும் என்ன நடந்துச்சு தெரியுமா? வேட்டையாட ஒரு வில்வ மரத்துல ஏறி ஒளிஞ்சுக்கிறான் இந்த வேடன். ஒவ்வொரு ஜாமத்திலையும் அங்க ஒரு மான் வருது. அது அடிக்க வில்ல தயார் செய்யும்போது அவனோட அசைவால அவன் வச்சிருந்த நீரும் வில்வ இலைகளும் கீழே இருந்த சிவலிங்கத்து மேல விழுது. அந்த 4 ஜாமத்திலையும் அவன் அறியாமலேயே சிவபெருமானுக்கு 4 கால பூஜைய ரொம்ப சரியா செஞ்சிடறான். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு முறையும் அவன் குறிவச்ச அந்த மான்கள் அவங்கிட்ட பேசுச்சு. நான் போய் என் குட்டிகளையும் என் குடும்பத்தையும் கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு என்னோட பொறுப்புகளை முடிச்சிட்டு திரும்பி வந்து உனக்கு உணவாகறேன் அப்படின்னு ஒவ்வொரு மானும் ரொம்ப உருக்கமா அவங்கிட்ட சத்தியம் செஞ்சுட்டு போச்சு. இத கேட்டு வேடனும் கொஞ்சம் இரக்கப்பட்டு அத போக விட்டான். இரவோட கடைசி ஜாமம் வந்துடுச்சு. அந்த 3 மான்களும் அதோட குட்டிகளும் அவங்கிட்ட கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக தங்களோட உயிரையே கொடுக்க அவங்கிட்ட திரும்பி வந்துச்சு. இத பார்த்ததுமே வேடனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஒரு துளி கூட பொய் சொல்லாத அந்த விலங்குகளோட நேர்மையை பார்த்ததுமே அவனோட மொத்த உலகமும் அப்படியே தலைகீழா மாறிடுச்சுன்னு சொல்லலாம். உடனே அவன், நீங்க விலங்குகள், ஆனா கொடுத்த வாக்க அப்படியே காப்பாத்துறீங்க, நான் மனிதன், ஆனா இத்தனை நாளா பாவங்களை மட்டுமே செஞ்சு வாழ்ந்துட்டேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். அவன் மனசுல ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியும் ஆழமான விழிப்புணர்வும் ஏற்படுது. மகா சிவராத்திரியில அவன் அறியாம செஞ்ச அந்த வழிபாட்டோட பலனா அவனுக்கு ஞானம் பறந்துச்சு. உடனே தன்னோட வில்ல உடைச்சு போட்டுட்டு இத்தனை நாளா வாழ்ந்த தன்னோட வன்முறையான வாழ்க்கையை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டான். அவனோட இந்த மனமாற்றத்தை பார்த்ததும் அந்த இடத்திலேயே சிவபெருமான் தோன்றி அவங்களுக்கு மாபெரும் வரங்களை கொடுத்தாரு. தியாகம் செஞ்ச அந்த மான்களுக்கும் அதோட குட்டிகளுக்கும் உடனடியா மோட்சம் கிடைச்சிச்சு. வேடனோட பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு அவன் அடுத்த பிறவியில தசரதரோட மகனான ஸ்ரீராமனுக்கு தொண்டு செய்ய போற குகன் அப்படிங்கிற பிறவியை அடைய போறதா ஈசன் அருள் புரிஞ்சார். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். எந்த ஆன்மீக அறிவும் இல்லாத ஒரு வன்முறையான வேடனுக்கு எப்படி இந்த மிகப்பெரிய மோட்சம் கிடைச்சிச்சு? இத வெறும் ஒரு மாயாஜால கதையா நாம சாதாரணமா கடந்து போக முடியாது. உண்மையிலே இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற தத்துவம் என்ன? வாங்க அத பாப்போம். உண்மையான அர்த்தம், அதாவது சிவராத்திரியின் ஆன்மீக தத்துவம். வெறும் மாயாஜாலமா தோணுற இந்த கதைகளுக்குள்ள நம்ம முன்னோர்கள் மனித மனசுக்கான ஒரு மிகப்பெரிய உளவியல் பாடத்தை ரொம்ப அழகா ஒளிச்சு வச்சிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்க நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க.
உண்மையிலே இந்த கதையில வர்ற அந்த காட்டு மிருகங்கள் வெளியில எங்கேயோ இல்ல. அது நமக்குள்ளே இருக்கிற ஆணவம், ஆசை, கோபம் மாதிரியான குணங்கள் தான். அந்த இரவோட இருள் அப்படிங்கிறது நம்மளோட அறியாமை. அதைத்தான் ஆன்மீகத்துல அஜ்ஞானம்னு சொல்றோம். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா இந்த உண்மை நமக்கு ரொம்ப தெளிவா புரியும். அப்போ இங்க உண்மையான வேட்டை அப்படிங்கிறது என்ன? விரதம் இருந்து கண் விழிச்சு பசிய அடக்கிறது மூலமா நம்ம மனசுல இருக்கிற அந்த கொடூரமான குணங்களை வெற்றி கொள்றது தான் உண்மையான வேட்டை. வெறும் உடலை வருத்திக்கிறதுக்காக பட்டினி இருக்கிறது கிடையாது. நம்மளோட ஈகோவை அழிச்சு உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்மாவை விழிப்படைய செய்யற ஒரு ஆழமான தியானம் இது. இதுல நாம கத்துக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. சடங்குகளை விட நம்மளோட அர்ப்பணிப்பு தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வேடனுக்கு எந்த சமஸ்கிருத மந்திரமும் தெரியாது, பூஜை புனஸ்காரங்களும் தெரியாது. ஆனா அவன் மனசுல ஏற்பட்ட அந்த உண்மையான இரக்கமும் மாற்றமும் தான் அவனுக்கு ஈசனோட அருளை முழுமையா பெற்றுக் கொடுத்துச்சு. அதனால தான் சொல்றேன், மகா சிவராத்திரி அப்படிங்கிறது கேலண்டர்ல வர்ற வெறும் ஒரு தேதி கிடையாது. நம்மளோட கர்ம வினைகளை அழிச்சு உள் மனசுல ஞான ஒளியை ஏத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச வாய்ப்பு. உங்களுக்கு எந்த பூஜையும் செய்ய தெரியலைன்னா கூட பரவாயில்லைங்க. அமைதியா ஒரு இடத்துல உட்காந்து ஓம் நம சிவாயா அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபிச்சா மட்டுமே போதும். இந்த பிரபஞ்ச சக்தியோட அருளை உங்களால முழுமையா உணர முடியும். இப்போ இந்த பிரம்மாண்டமான ஆன்மீக மாற்றத்துக்கான இரவை நோக்கி நீங்க தயாராகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு கேள்வியை உங்களையே நீங்க கேட்டுக்கங்க. இந்த மகா சக்தி வாய்ந்த இரவுல நீங்க வெறுமனா முழிச்சிட்டு மட்டும் இருக்க போறீங்களா, இல்ல உங்க மனசுல ஒரு உண்மையான விழிப்புணர்வை ஏற்படுத்திக்க போறீங்களா? இந்த ஆழமான சிந்தனையோட இந்த விளக்கத்தொகுப்பை நாம நிறைவு செய்யலாம். கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன்.